வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். இன்றைக்கி சூப்பரான பாசுமதி அரிசியில் ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி தான் செய்ய போகிறோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி வடிச்சிட்டு இப்போது சாப்பாடு வடித்து எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க. அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 நட்சத்திர சோம்பு, கூடவே 10 புதினா இலைகள் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக மற்ற பிரியாணி செய்கிறப்போ ஆயில் சேர்ப்போம். ஏன் நான் ஃபிஷ் ஃப்ரை பிரியாணிக்கு நெய் சேர்க்குறேன் அப்படின்னா, சில பேருக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி அந்த மீனோட ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் நீங்கள் நெய் சேர்த்துட்டு அரிசி வடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நெய்யுக்கும் அந்த மீன் ஃப்ரை ஆகி அந்த மசாலாவுக்கும் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா அப்படி இது சூடாகி கொதிக்கிற லெவல் வரும்போது அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி தளத்தளன்னு கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்குறோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப தளத்தளன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்தோம் அப்படின்னா அரிசி பட்டுன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு உடையாமல் அதே நீளமான அரிசியாக வரணும் அப்படின்னா நம்ம அப்படி சூடாகி கொதிக்க போகிற ஸ்டேஜுக்கு அரிசியை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக வடிச்சிடலாம். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, வடிச்சிடலாம். நல்லா வெள்ளை வெள்ளையன்னு உதிரியாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாசுமதி அரிசியில் தட்டு போட்டு அப்படியே நம்ம சாப்பாடு மற்ற சாதமெல்லாம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சா மீனை சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப மொறுன்னு வறுக்க வேண்டாம். லைட்டாக 2 பக்கமும் வெந்தால் போதும். இந்த மீனுக்கு நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். இவ்வளவுதாங்க. நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நார்மலாக எப்போ உள்ள மசாலா மட்டும் சேர்த்துட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா மொறுன்னு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. ஏன்னா சாப்பாட்டில் வைக்கும்போது திருப்பி பதத்து போகும். அப்போ மேலே உள்ள மசாலா பதத்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நைட்டே நீங்கள் மீனுக்கு மசாலாவை போட்டு பரட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மசாலா பிடிச்சிக்கும். அந்த டைமில் ஜஸ்ட்டு அந்த மேலே வெந்தா போதுங்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்தால் போதும். மீனும் உடையாது. இப்போ மீன் வறுத்த அதே ஆயிலில் நான் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரணுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயம் வதக்கும்போது அந்த மீனோட ஃப்ளேவரும் இருக்கும். அதனால் எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வரும்போது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்தெல்லாம் சேர்த்துட்டு அந்த தக்காளியோட ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ இன்னுமே வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக வதக்கின உடனே புளிப்பு இல்லாத தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிரோட அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம நான்வெஜ்ஜில் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா தயிர் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா. பிரியாணிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கும்போது நல்லா இன்னுமே உதிரியாக நல்லா மணமாகவும் இருக்கும். அந்த மீனோட எந்த ஒரு அந்த வாசமோ எதுவுமே இருக்காது.
மீன் வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவரோட சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்ச சாப்பாடை கொஞ்சமாக சேர்த்துட்டு மீனை வந்து இந்த நடுவில் நம்ம பொரிச்சு வச்ச மீனை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி சுற்றி அடுக்கி வச்சுடுங்க. இப்போ இது மேலே ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மல்லி புதினா தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே மீதி இருக்கிற சாதத்தை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ சாப்பாடெல்லாம் சேர்த்தாச்சு. மேலாப்பில் கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துட்டு கூடவே காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு பொருள் சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தம் போட்டுடலாம். பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பிரியாணி அண்டாவை தூக்கி மேலே வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் மூடியை. இப்போ நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக கமலா ஆரஞ்சு வந்து நான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட அன்னாசி பழம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கோங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியை நல்ல ஒரு ஃப்ளேவராகும். இந்த மீனோட ஃப்ளேவருக்கும் அன்னாசி ஆரஞ்சோட ஃப்ளேவருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே தம் விட்டுருங்க. சூப்பராக மணக்க ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படி ஓரமாக கரண்டி விட்டு அடியிலேருந்து எடுத்திங்கன்னா அடியில் உள்ள மசாலா, நடுவில் இருக்கிற மீன், மேலே இருக்கிற அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மணமான ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் கை பக்குவத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி வந்து பக்குவமாக வராது. ஆனால் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.